சரி, அதே நம்ம வெயில்ல போனா நம்ம ஸ்கின் டேன் ஆகுதுல்ல சார்? அத அப்படியே விட்டுடலாமா? ஏதாச்சும் பண்ணணுமா சார்? இல்ல வெயில்ல போனா டேன் ஆகுது அப்படின்னா, நீங்க வெயில்ல போகாம இருந்தா அந்த டேன் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஏன்னா, நம்மளுடைய மெலனோசைட்டுங்கிறது வந்து அந்த ஸ்கின்னுக்கு கலர் ப்ரொடியூசிங் செல் இருக்கு இல்லையா? அது எல்லாருக்கும் ஒண்ணு தான். வெள்ளைக்காரனுக்கும் ஒண்ணு தான், டார்க்கா இருக்கிறவங்களுக்கும் ஒண்ணு தான். இது எல்லாருக்கும் ஒரே அந்த நம்பர் ஒண்ணு தான். அது ப்ரொடியூஸ் பண்ற மெலானின்ங்கிற அந்த பிக்மெண்ட் நிறமி தான் அதிகமாகுது. இப்போ நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளை விட ஆப்பிரிக்கன்ஸுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம எப்போவுமே வெப்ப நாட்டில் இருக்கிறதுனால, சூரிய ஒளி அதிகமாக இருக்கிறதுனால, அந்த சூரிய ஒளியிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த மெலானின் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு சூரிய ஒளி கம்மியாக இருக்கனால மெலானின் தேவையில்லை, அதனால் மெலானின் கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு சூரிய ஒளி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இயற்கையே நம்ம தோலே வந்து அதை தன்னை, நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கின் வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்குதுன்னு. ஸோ நம்ம ஸ்கின் வந்து தனக்கு கேன்சர் வரக்கூடாது, அந்த அந்த உடலை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெலனின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளை டார்க்காக வச்சுக்குது. ஸோ நம்ம சூரிய ஒளியில் போகும்போது டேன் ஆகிறோம். திரும்ப சூரிய ஒளி படாமல் வீட்டுக்குள்ளே வந்தோம்னா ஒரு கொஞ்ச நாளில் அந்த டேன் ஆனது ஒரு ஃபியூ டேஸில் அது மறைஞ்சிரும். ஆனால் இந்த சூரிய ஒளினால் வரக்கூடிய பாதிப்புகள்னு இருக்குது. சில வியாதிகள் வரலாம் தோலில், சில